உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம். ஒருத்தர் ஆன்மீக பயணத்தில் பயணம் செய்யணும்னா ஒரு சில தகுதிகளை அவங்க உருவாக்கிக்க வேணும். தனக்குள்ள அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கிக்க வேணும். அதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது, முதல்ல அவன் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர் இறக்கமும் பசி நீக்கமும் அவனுடைய ஆன்மீக பாதையில் கொள்கையாக எடுத்துக்கணும். அப்போது அறவாழ்வு அவனுக்கு, அந்த ஆன்மீக வாழ்வு அறவாழ்வு தானாக அமையும். இந்த உயிர் இறக்கம் இருந்தாலே புலால் உண்ணாதது, உயிர் பலி செய்யாதது, ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு பக்குவம், இதெல்லாம் இவனுக்கு சித்தியாகும். எந்த உயிரும் பசியோடு இருக்கிறத அனுமதிக்க மாட்டான் இவன். கருணைங்கிறது தானாகவே அங்கே சேரும். அதோடு மட்டுமல்ல, மனித நியாயமும் மாண்புள்ள ஒழுக்கம் தானாக உதயமாகும். இதுதான் நம்முடைய உயிர், இப்படித்தான் வாழணும், இந்த வாழ்க்கையை தான் நமக்கு உயிர் நாடி என்கிற நிலைய மனம் நமக்கு அறிவுறுத்தும். அப்புறம் மனுஷன் உயிர் பலியும் புலால் உண்ணாமையும் உயிர் இரக்கமும் இருந்தாலே அவனுக்கு உயிர் பலியும் புலால் உண்ணாமையும் இறக்க குரணமும் கருணையும் இருந்தாலே சாமியில் 2ஆம் பட்சம்தான். இதுகளை இவன் கடைப்பிடிச்சாலே இவன் தனியாக சாமி போய் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வழியில் இவன் பயணம் பண்ணும்போதே இவனுக்கு அந்த இறைவனுடைய அருள் தானாக இவனுக்கு கிடைக்கும். உயிர் பலி புலால் உண்ணாமை இதுக்கெல்லாம் உயிர் பலி கொடுக்கறதுக்கும் புலால் உண்ணுவதற்கும் காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதெய்வ வழிபாடு தான். சிறுதெய்வம், குலதெய்வம், மதம் சார்ந்த கோட்பாடு, கொள்கை, இதுகளில் தான் பலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட சிறு தெய்வங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பலி கொடுக்கறதையும் புலால் உண்ணுறதையும் மறுக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட தெய்வம் ஒரு உயிரை பலி கொடுத்து நம்ம அந்த தெய்வத்திட்டிருந்து அருளை வாங்கணுமா அப்படின்னா அது தேவையே இல்லைங்கிறேன். அது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உயிரை பலி கொடுத்து அது அருள் கொடுத்து அந்த அருளில் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு அருள் கொடுக்காது. ஒரு ஒரு உயிரை பழி வாங்குகிற, ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறது தான் தெய்வம். அந்த தெய்வமே ஒரு உயிரை பலியாக கேட்குது அப்படின்னு சொன்னால் அது தெய்வமாக இருக்க முடியாது, அது பேயாத்தே இருக்கும்.
அப்போ இது உணரணும். இதுக்கு உதாரணம்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற போது ஒரு பசியோடு ஒருத்தர் வந்து நம்ம வாசலில் நின்று பசியோடு வந்து நின்று அந்த உணவு கேட்குறான்னு வைங்க. அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த பசியோடு இருக்கிறவருக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு உணவு எடுத்துகிட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட கணவன் வந்து அதுக்கு தடையாக இருந்தான்னா அவனை வந்து புறந்தள்ளணும். அட பையா, நீ உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னுட்டு அவனுக்கு அந்த பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும். புருஷன் சொல்லிட்டானே அப்படின்னு போட்டு அதை நிறுத்திடக்கூடாது. அதுபோல தான் எனக்கு பழி கொடுத்தாதே உனக்கு நான் அருள் செய்வேங்கிற தெய்வங்களை நம்ம புறந்தள்ள வேணும். உன்னோட அருளும் வேண்டாம், நான் உனக்கு பழியும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற கொள்கைக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த பழி கொடுக்குற பாவமும் நம்மளை சேராது. புலால் உணர அந்த கோட்பாடு நம்மளை விட்டு, அந்த கொள்கையை நம்மளை விட்டு மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும். அப்படிப்பட்ட பழி கொடுத்து அருளை வாங்கக்கூடிய தெய்வம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரு இருக்கிறார். ஒருத்தர் ஞான பசியோடு வர்றான். அந்த ஞான பசியோடு வர்றவனுக்கு அந்த குரு அந்த ஞானத்தை போதிக்காமல் அதில் அந்த ஞானத்தை போதிக்கணும்னா ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த குருவியும் அந்த குருவாக இருக்கிறவரையும் பிறந்தள்ளணும். அப்போது குரு தெய்வம் இதெல்லாம் வந்து வணங்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இதை எதிர்பார்க்குற குருவாக இருந்தாலும் சரி, தான் செய்கிற செயலுக்கு பலனை எதிர்பார்க்குற குருவாக இருந்தாலும் சரி, அது தெய்வமாக இருந்தாலும் சரி, அதை புறந்தள்ளி தூரத்தள்ளிட்டு இயற்கை உண்மை கடவுளாக இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதி கடவுளை நம்ம மனசில் நினச்சி நம்ம செய்யும் செயலில் தூய்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்மீக பாதை மிகப்பெரிய ஒரு நல்ல வழியை காட்டும். நம்ம பிறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம அந்த பிறப்பு சங்கிலியிலிருந்து நம்ம விடுபட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.